வணக்கம். 12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலாளினுடன் சம்பதிக்கும் முத்தான திட்டங்களின் நிலை பற்றி ஆலோசனை கூட்ட விவரங்களை தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வுக்கு விலக்களிப்பது தொடர்பாக 4வது முறையாக மத்திய அரசு விளக்கம் கேட்டுள்ளது. நியூஸ் 18க்கு தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. அக்டோபர் 7 தமிழக முதல் எதிர்க்கட்சித் தலைவர் விஜய் அறிவிப்பு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவையும் உரிமையுடன் கேட்பதாக விஜய் உருக்கம். அரசியல் கேள்விகள் கேட்க வேண்டாம் என கோபப்பட்ட ரஜினி. உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவாரா என்ற கேள்விகளால் கோபம். அரசியல் கேள்வி கேட்க சொல்லிருக்கேன். அரசியல் கேள்வி கேட்க சொல்லிருக்கேன். புதிய உச்சம் தொட்டது இந்திய பங்குச்சந்தையான சென்செக்ஸ். 900 புள்ளிகளுக்கு மேல் அதிகரித்து வர்த்தகம். திருவண்ணாமலையில் உயிர் போக வேண்டும் என விரும்பியதால் பெண்ணை கொன்றேன். கைதான போலீஸ் சாமியார் பரபரப்பு வாக்குமூலம். ஜெகன்மோகன் ஆட்சியில் மாட்டுக் கொழுப்பு மீன் எண்ணெய் கொண்டு திருப்பதி லட்டு தயாரிக்கப்பட்டதாக அதிர வைக்கும் ஆய்வறிக்கை. தேசிய பால் பொருள் வளர்ச்சி வாரிய ஆய்வில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெலுங்கு தேசம் குற்றச்சாட்டு. திருப்பதி கோயிலில் லட்டு தயாரிக்க அளித்த நெய் தொடர்பான எந்த ஆய்வுக்கும் தயார். திருப்பதி கோயில் நிர்வாகத்தால் தடை செய்யப்பட்ட திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஏஆர் நிறுவனம் நியூஸ் 18க்கு விளக்கம். லட்டு விவகாரத்தில் குறை கூறிய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குடும்பத்துடன் திருப்பதி மலையில் வந்து சத்தியம் செய்ய தயாரா? தேவஸ்தான அறங்காவலர் குழுவின் முன்னாள் தலைவர் சுப்பாரெட்டி சவால். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை வளர்ச்சிக்கு பாடுபட்ட பொறியாளர்களின் பெயர்களும் வழக்கில் உள்ளதாக புகார். சிந்து சமவெளி நாகரிகத்தை வெளிக்கொணர்ந்த தொல்லியல் ஆய்வாளர் ஜான் மார்ஷலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நன்றி. சிந்து சமவெளி நாகரிகத்தை உரிய ஆதாரங்களுடன் திராவிடத்தோடு தொடர்புபடுத்தியதாகவும் பாராட்டு. பாடகர் மனோவின் மகன்களை தாக்கியதாக புகார். வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையால் மக்கள் குழப்பமடைவர். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பேட்டி. வக்ஃப் திருத்த மசோதா தொடர்பாக இம்மாத இறுதியில் சென்னையில் கருத்து கேட்க திட்டம். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆலோசனையில் முடிவு. நாகை அருகே சுனாமி குடியிருப்பில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விபத்து. தூங்கிக் கொண்டிருந்த 2 வயது குழந்தை உயிரிழப்பு. நாகை அரசு குழந்தைகள் காப்பகத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை தந்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் பாலமுத்துமணி. இந்த சம்பவம் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக நாகையில் உள்ள அரசு குழந்தைகள் காப்பகத்தில் பயிலும் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தொடர்ந்து பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுக்கப்பட்டதாகவும் அது ரீதியாக தற்போது மனநல ஆலோசனை கொடுத்த ஒரு நபர் போக்சோ சட்டத்தில் கைது செய்வதற்காக நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள ஒரு அரசு குழந்தைகள் காப்பகத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற பெண் குழந்தைகள் கிட்டத்தட்ட படித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் அங்கு உள்ள நிலையில 50க்கும் மேற்பட்டோருக்கு அந்த மனநல ஆலோசனை, அதாவது சத்யபிரகாஷ் என்பவர் தொடர்ந்து
தொடர்ச்சியாக, அதாவது நல்ல தொடுதல், கெட்ட தொடுதல் உள்ளிட்டவை குறித்து தொடர்ச்சியாக வகுப்பெடுக்கும் போது பாலியல் ரீதியான தொந்தரவை மேற்கொண்டதாகவும் இது குறித்து தொடர்ச்சியாக புகார்கள் எழுந்த நிலையில இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த விசாரணையின் அடிப்படையில் மேற்கொண்டு இந்த விடுதி காப்பாளர் சசிகலா என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் நாகை அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் வேம்பர்சி வந்து தற்பொழுது ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். இதன் அடிப்படையில் தற்பொழுது இவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். மேற்கொண்டு அந்த காப்பகத்தில் படிக்கும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தொடர்ச்சியாக அந்த குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா, மேற்கொண்டு அவர்களுக்கு வேறு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டுமா மற்றும் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலான நடவடிக்கைகள் அடுத்து மேற்கொள்ளப்பட வேண்டியது. மேலும் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய நபர்கள் யார் யார், இதற்கு பின்னணி எது போன்ற விவகாரங்கள் உள்ளது என்பது குறித்த அடுத்த கட்ட விசாரணையில் நமக்கு தெரிய வரும். தற்பொழுது முதற்கட்டமாக தற்பொழுது இவர் கைது செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சத்ய பிரகாஷ் என்பவர் தற்பொழுது போக்சோ சட்டத்தின் கீழ் நாகை அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சிவரஞ்சன். பாலமுத்துமணி, மேலும் இந்த விசாரணை விரிவுபடுத்தப்படுமா? தொடர்ந்து இது சார்ந்த மேல் நடவடிக்கைகள், இந்த காப்பகத்தில் அவர் எவ்வளவு நாட்கள் பணியாற்றினார் என்பது சார்ந்த விசாரணை கோணங்கள் என்பதும் விரிவுபடுத்தப்படுமா? நிச்சயமாக. அதாவது இந்த பிரச்சனை என்பது அதாவது குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியான தொல்லை, அதாவது குழந்தைகளுக்கு வகுப்பெடுக்கப்படும் என்ற போர்வையில தற்பொழுது இந்த அலுவலர் வந்து செயல்பட்டிருப்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி தற்பொழுது இவர் இது போன்ற செயலில் தொடர்ச்சியாக எத்தனை நாட்களாக ஈடுபட்டு வருகிறார், மேலும் இந்த பிரச்சனை தற்பொழுது மேலும் காரணம் என்ன என்ற பல்வேறு கோணங்களிலும் விசாரணை தீவிரமாக முடுக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தற்பொழுது இந்த பிரச்சனையானது பூதாகரமாக வெடித்துள்ள சூழல்ல இவர் இது போன்ற செய்ததற்கான காரணம் இவர் கற்றல் என்ற போர்வையில் இது போன்ற ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளாரா அல்லது இதற்கு பின்னாடி எது போன்ற காரணங்கள் உள்ளது என்ற ஒரு அடுக்கடுக்கான கேள்விகள் எழுந்துள்ளது. மேற்கொண்டு மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் அதே போல குழந்தைகள் பாதுகாப்பு உள்ளிட்ட அமைப்பின் சார்பிலும் இந்த பிரச்சனை குறித்து தற்பொழுது தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேற்கொண்டு இவர் மீது தீவிரமாக இணைப்பிலேயே இருங்கள். நம்மோடு பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திரு தேவநேயன் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். குழந்தைகள் உரிமைகள் சார்ந்து நிறைய பணிகளில் ஈடுபட்டிருக்கீங்க. இப்போ குழந்தைகள் காப்பகம் இங்க இப்படியான ஒரு செயல்பாடு நடந்திருக்கு என்பதன் மூலமாக அந்த காப்பகங்களோட செயல்பாடுகள் இன்னும் தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும், நெறிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த சம்பவத்தை பார்க்கணுமா? ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தை நலம் மற்றும் சிறப்பு பணிகள் பெறும் பல்வேறு முன்முயற்சி நல்லா எடுத்து வராங்க. அது நான் உண்மையாலுமே சரியான. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் என்ன நடக்குது அப்படின்னா கீழ்மட்ட அளவுல குழந்தைகளோட யார் வேலை செய்யலாம், யார் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு நடந்திருக்குன்னா தான் போய் பாக்குற நபர்களா இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த நபர் ஒரு பெண் குழந்தைகளுக்கு வகுப்பெடுப்பதற்கு ஆண் எதற்கு போகணும், எதற்கு அனுப்ப முடியும், அனுப்ப முடியுமா? அனுப்பவே கூடாது. எப்படி போனாங்க, யார் பர்மிஷன் கொடுத்தா, யாரோட பர்மிஷன் அடிப்படையில் அவங்க உள்ள போனாங்க அப்படிங்கறத விசாரிக்கப்படணும். இப்போ ஒரு காப்பகத்துல ஒரு குழந்தைகள் பாதுகாப்பாக ஸ்டாண்டர்ட் தர நிர்ணயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காப்பகத்துக்குள்ள ஒரு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா பெண் காவலர்கள் தான் இருக்கணும், பெண் வார்டன் தான் இருக்கணும், உள்ள வருவாங்க வெளியே போறவங்களுக்கான விஷயம் இருக்கணும், சிசிடிவி கேமரா அத்தனையும் இருக்கு. இது அத்தனையும் என்ன நடக்குது அப்படின்னா ஏதாவது நடந்துருச்சுதான் அதை போய் செக் பண்றாங்க. அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கா, இல்ல யார் வரா, இன் நோட் இருக்கா, அவுட் நோட் இருக்கா, இந்த இன் நோட்ல வரவங்க யார், அவுட் நோட்ல வராங்க, எதுக்கு குழந்தைகளை பாக்குறாங்க, குழந்தைகளை பார்த்து அவங்க எதுக்கு பேசுறாங்க, என்ன வகுப்பு எடுக்கிறாங்க, வகுப்பு எடுக்கிறதுக்கான கண்டென்ட் இருக்கா. என்னுடைய கேள்வி என்ன, ஒரு பெண் குழந்தைகளுக்கு வகுப்பு எடுப்பதற்கு யார் ஆண்களை அலோவ் பண்ணலாம், எங்க இருக்கு ஆண்களை அலோவ் பண்ணலாமே, எங்க எதை எடுக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு பொதுவாக எல்லாரும் இருக்கிற இடத்துல இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆணோ அல்லது யாராவது ஒருத்தர் பெண்கள் இருக்கிற இடத்துல பெண் குழந்தைகள் இருக்கணும்னா நான் கண்டிப்பாக கூட அந்த நிர்வாகத்தினர், அதாவது அந்த வார்டனோ அல்ல காப்பாளர்களோ அதற்கு உதவியாளர் கண்டிப்பா கூட இருக்கணும். அப்ப எங்க போனாங்க? அப்ப இதுக்கு சிக்கல் என்னன்னா இதுக்குள்ள இந்த முழுமையாக விசாரிக்கப்படணும். இதுல என்ன அந்த நபர் சரியா எடுத்தாரா எடுக்கலையா, அது ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது இல்ல, இது யாராவது அந்த நபர் மீது தனிப்பட்ட விரோதம் காரணமா பண்ணாங்களா, அல்லது இல்ல தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த நபர் இது மாதிரி ஈடுபட்டு இருக்காரு, ஒரு பின்புலங்கள் விசாரிக்கப்படாமல் உள்ள கொடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது. இதற்கான நெறிமுறைகள் என்ன? இப்ப யார் வேணாலும் காப்பகத்துக்குள்ள எப்படி வேணா போலாமா? போக முடியாது, போகவே முடியாது. அதுதான் அது குறிப்பாக நீங்க எல்லா காப்பகத்துக்கான தெளிவான ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தெளிவான இருக்கு. அப்ப இந்த இன்சிடென்ட் நம்ம விசாரிக்க 50 குழந்தைகளுக்கு மேல் அப்படின்னு எழுதுறதுல எனக்கு நான் ஏற்றுக்கொள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. முழுமையாக இது விசாரிக்கப்படும் கேட்கிறேன். நிச்சயமாக இந்த சம்பவம் குழந்தைகள் பாதுகாப்பு
குழந்தைகள் காப்பகங்களுடைய செயல் சார்பாகவும் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன. அதில் சில கேள்விகளை நீங்களும் எழுப்பியிருக்கிறீர்கள். இது சார்ந்த பதில்களையும் உரிய நடவடிக்கையும் அரசு விரைவில் எடுக்கும் என்று நம்புவோம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தேவநேயன்.